கேரளா மாநிலத்தின் தெற்கு பகுதியின் பெரும் பகுதியான திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் அரசர் ஒரு நாள் ஒரு பெரிய விருந்திற்கு ஏற்பாடு பண்ணாரு. விருந்துக்கான ஏற்பாடுகள் தடபுடலா நடந்தது. விருந்துக்கான ஏற்பாடுகள் சரியா நடக்குதான்னு ஒரு முறை அரசர் சமையலறைக்கு போய் பார்த்தாரு. அவர் சமையலறைக்கு போய் பார்த்தப்ப அங்க ஒரு பாத்திரத்துல சமையலுக்கு உபயோகப்படுத்தின காய்கறிகள் போக மிச்ச துண்டு காய்கறிகள் கிடந்தது. அரசர் அங்க இருந்த சமையல்காரரை கூப்பிட்டாரு. இந்த பாத்திரத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த சமையல்காரர், அரசே, இது குப்பைக்கு போக வேண்டிய காய்கறி கழிவுகள் தான் அப்படின்னு சொன்னாரு. உடனே அரசர், குப்பைக்கா? இங்க எந்த உணவுப் பொருளும் வீணாக கூடாது, எதையுமே குப்பையில போடக்கூடாது, இத சமையலுக்கே உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா நடந்து போயிட்டாரு. சமையல்காரருக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னடா வம்பா போச்சு? மன்னர் சொல்றத கேட்காமையும் இருக்க முடியாது. இந்த காய்கறி துண்டுகளை எப்படி சமையல்ல உபயோகப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சாரு. திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த காய்கறி துண்டுகளை நீல வாக்குல வெட்டினாரு. ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சாரு. இந்த காய்கறிகளை அதுல போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சாரு. காய்கறி வெந்ததும் அதுல தேங்காய், ஜீரகம், மிளகாய் அரைச்சு ஊத்தி நல்லா கலந்து விட்டாரு. அடுத்து அதுல கொஞ்சம் தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு கடைசியா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து பாத்திரத்தை இறக்கினாரு. விருந்துக்கான நேரம் வந்தது. வந்தவங்க எல்லாருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. அப்போ காய்கறி துண்டுகளை வச்சு செய்த உணவும் பரிமாறப்பட்டது. எல்லாருக்கும் அந்த உணவு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது ரொம்ப வாசனையாகவும் சுவையாகவும் இருந்ததுனால அதை எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சமையல்காரரை கூப்பிட்டு அதோட பெயர் என்னன்னு கேட்டாங்க. அதுதான் சமையல்காரருக்கே தெரியாதே. அவர் ரொம்ப நேரம் யோசிச்ச பிறகு அவியல் அப்படின்னு சொன்னாரு. இந்த அவியல் கேரளா முழுக்க பிரபலமாயிடுச்சு. இன்னைக்கும் கேரளா மாநிலத்து விருந்துகள்ல இந்த அவியல் முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம். இது குப்பைக்கு போக வேண்டிய மிச்சமான காய்கறிகள்ல இருந்து பிறந்த ஒரு அற்புதம்னு நினைச்சா நம்பவே முடியல தானே. இந்த கதை உங்களுக்கு ஆச்சரியத்தையும் சுவாரஸ்யமான உணர்வையும் கொடுத்துருக்கும்னு நான் நம்புறேன். இந்த உணர்வோட இன்னைக்கு நீங்களும் உங்க வீட்டுல அவியல் பண்ணி சாப்பிடுங்க. நன்றி.